எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற வெரைட்டியாக இருக்கிற ஒரு ரெசிப்பியாக இருக்குது. இடி பிடி பாயசம் மலபார் ஸ்பெஷல் ரெசிப்பியாக இருக்குது. இதில் பேர் மாதிரி இடி பிடி கலந்துருக்கு. அது இல்லாமல் இன்னும் சில இன்க்ரீடியன்ட் சேர்த்து செய்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற வெரைட்டியாக இருக்கிற ரெசிப்பியாக இருக்குது. செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப 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 டேஸ்டியுமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். பாயசம் செய்யறதுக்கு முன்னாடி சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் அரிசி மாவு, வேக வச்ச கடலைப்பருப்பு, இடி, காயப்பிடி, அரிசிப்பிடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பாயசம் செய்யணும். முதல்ல 1/4 கப் அளவு பச்சை அரிசி, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு ரெண்டுமே தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு குக்கருக்குள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்த அரிசி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. மாவு, வேக வச்ச கடலைப்பருப்பு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. அடுத்தது அரிசிப்பிடி, காயப்பிடி, இடி இது 3 செஞ்செடுக்கணும். காயப்பிடி செய்கிறதுக்காக ஒரு நேந்திரப்பழம் எடுத்துருக்கு. பெருசாக இருந்தால் ஒன்று போதும். இதே மாதிரி கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டான அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. அதங்கே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசிப்பிடி செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப்பு மாவில் தான் செய்கிறது. அதனால 1/2 கப் அளவு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/2 கப் அளவு இடியப்பத்தோட மாவு அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது இடி செய்யறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். இடின்னு சொல்கிறது இடியப்பம் மாதிரி ரெடி பண்ணுறதுனால தான் இடின்னு சொல்கிறது. கொஞ்சம் அதிகம் மாவு எடுத்திருக்கு. அதனால 3/4 கப் அளவு தண்ணி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு மாவு, இடியப்பத்தோட நைஸாக இருக்கிற அப்பத்தோட மாவு தான் சேர்த்துருக்கு. ஆறினதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 3/4 கப் அளவு மாவு எடுத்திருக்கு. நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கிற 1/2 கப் அளவு மாவு அதுவும் நல்லா பிசைஞ்சு இது கூட மாற்றி வச்சுக்கோங்க. இனி நம்ம வந்துட்டு காயப்பிடி செய்யலாம். ஆற விட்டு எடுத்து வச்சிருக்கிற நேந்திரப்பழம் தோல் எடுத்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற நேந்திரப்பழம் கூடி சேர்த்து நல்லா இதே மாதிரி கரண்டி வச்சு கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிசையும் போது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாவு சேர்த்தும் பிசைஞ்சிக்கலாம். 3 மாவுமே ரெடியாக இருக்குது. இது வந்துட்டு இடி செய்யறதுக்கு, இது அரிசிப்பிடி செய்யறதுக்கு, இது காயப்பிடி செய்யறதுக்கு. முதல்ல நம்ம இடி செஞ்சு எடுத்துக்கலாம். இடி செய்யறது இடியப்பத்தோட அச்சுக்குள்ளே போட்டு தான். நம்ம வீட்டில் இடியப்பம் செய்கிற சின்னதை எடுக்கக்கூடாது. இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையா இல்லை ஒரு தட்டுக்குள்ளையா இதே மாதிரி எனக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமருக்குள்ளே இல்லை இருந்த இட்லி தட்டுக்குள்ளே 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நம்ம இதே மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கு. ஆறினதுக்கப்புறம் பச்சை தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ ஒட்டாமல் இருக்கும். இடி கொஞ்சம் மாவு அதிகம் சேர்த்து செஞ்சுருக்கு. இடி பிடி பாயசம் செய்கிறதுல இடி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பிடி கொஞ்சம் கம்மியாக சேர்க்கிறது தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இடி பச்சை தண்ணிக்குள்ளே போட்டு ரெடி பண்ணி பவுலுக்குள்ளே மாற்றி வச்சுருக்கு. அடுத்தது நம்ம செய்ய போகிறது பிடி. முதல்ல அரிசி பிடி செஞ்சு எடுத்துக்கலாம். உருண்டை பண்ணும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கையில் தடவி விட்டதுக்கு அப்புறம் மாவிலிருந்து சின்ன ஒரு பீஸ் எடுத்ததுக்கப்புறம் கையில் இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பாலாக இருக்கணும், இதே மாதிரி இருக்கணும். உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு மொத்தமாக இந்த பிடி செய்கிறதுக்கான மாவு ஒரு பெரிய சைஸ் கொழுக்கட்டை அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. செய்கிறதுக்கு பழகிடுச்சு அப்படின்னா ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இது ஃபுல்லாக செஞ்செடுக்க முடியும். இப்போ மாவு இதே மாதிரி ஒரே கையில் பிடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி உருண்டையாக பண்ணி எடுத்துச்சுன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அரிசிப்பிடி ரெடியாக இருக்குது. நம்ம இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆவியில் மூடி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா வெந்து கிடச்சிடும்.
அதுக்குள்ளே காயப்பிடி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அரிசிப்பிடி செஞ்ச மாதிரியே இது உருண்டை பண்ணணும். ஆனால் கொஞ்சம் நீளமாக தான் இதோட ஷேப் இருக்கும். இதே மாதிரி ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கணும். நம்ம இது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு ரெசிப்பியாக இருக்குது, ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு டிஷ்ஷாக இருக்குது. அதனால அந்த மாதிரி அந்த ஷேப்லேயே தான் எப்போவுமே செய்யறது. காயப்பிடி இதே மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும், அரிசிப்பிடி ரவுண்டாக இருக்கும், இடி வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே அப்படி தான் செய்யறது. பாருங்கள், காயப்பிடியும் இதே மாதிரி கேப்சூல் சைஸில் நம்ம பண்ணி எடுத்துருக்கு. அரிசிப்பிடி அதுக்குள்ளே வெந்திருக்கு, ஆற விட்டுக்கோங்க. முன்னாடியே செஞ்ச மாதிரி ஆறினதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போட்டு பவுலுக்குள்ளே மாற்றி வச்சுக்கோங்க. காயப்பிடியும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு வேக வைக்கணும். 10 நிமிஷம் போதும். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் பிடியெல்லாம் செஞ்ச மாதிரியே ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம வந்துட்டு இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இடிப்பிடி பாயசம் செய்கிறதுக்கான எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அரிசிப்பிடி ரெடியாக இருக்குது, இடி ரெடியாக இருக்குது, காயப்பிடி ரெடியாக இருக்குது, அரிசி மாவு ரெடி பண்ணியிருக்கு, பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. பாயசம் செஞ்சுக்கலாம். 3 கப் அளவுக்கு 3ஆம் பால் தேங்காய் பால் தான் நம்ம ஊற்றி இருக்கு. 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு பொடி சேர்த்து நல்லா கலக்கி நல்லா சூடாகிறதுக்கு விட்டுருக்கு. கொதிக்கணுன்ட்டு இல்லை, நல்லா சூடானதுக்கு அப்புறம் முதல்ல அரிசிப்பிடி இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. கூடவே காயப்பிடி சேர்த்துருக்கு. அது கூடவே வேக வச்ச கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கு. இவ்வளோ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த பிடியில் அந்த இனிப்பு உள்ளே அப்சர்வ் ஆகணும். பிடி வந்து நல்ல இனிப்பாக மாறணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே அடுத்தது சேர்க்க போகிறது மாவு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவு 1/4 கப் அளவு பச்சை அரிசி ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுதான் இப்போ ஊற்றி இருக்கு. இது நல்லா கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே நெய் கூடி நான் இப்போ சேர்த்துருக்கு. அரிசி ஊற்றினது இந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு கட்டி கிடைக்கிறதுக்காக தான், திக்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் அரிசி மாவு ஊற்றியிருக்கு. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 2ஆம் பால் தான் ஊற்றியிருக்கு. மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால் 2 கப் அளவுக்கு ஊற்றியிருக்கு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதுவரைக்கும் இதுக்குள்ளே இடி சேர்க்கலை. இடி நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக தான் சேர்க்கிறது. முன்னாடியே சேர்த்து இதே மாதிரி ரொம்ப நேரம் கலக்கி விடும்போது இடி வந்து சின்ன சின்ன பீஸாக கட்டாகி போயிடும். அந்த பிடி கூட அப்படியே கலந்து போயிடும். அதனால தான் இடி நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கிறது. மறுபடியும் நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கு. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூனோ இல்லை 1.5 டீஸ்பூனோ சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கொதித்து நல்லா திக்கானதுக்கு அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இடி சேர்த்துருக்கு. கூடவே 1 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூடி சேர்த்துருக்கு. மெதுவாக கலக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் தீ வச்சிருக்கு. கொதிக்க ஆரம்பிக்கும் போது தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. கொதிக்க ஆரம்பிக்கும் போதே தீ ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அது வந்துட்டு நல்ல சூடாக இருக்கிறதுனால தான் ஆறும்போது நல்லா கட்டியாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம அரிசி மாவெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கு. தீ ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் ரைசின்ஸு எல்லாமே நல்லா வறுத்து பாயசம் கூட சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடி பிடி பாயசம் ரெடியாக இருக்குது. செய்யறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு பாயசமாக இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை சேர்க்கறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெல்லம் சேர்த்தும் செஞ்சு எடுத்துக்கலாம். 300 கிராம் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். சிரப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.